மக்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சக்தி இயற்கையிலே இருக்கிறது. ஒன்று தெய்வ சக்தி, ஒன்று இயற்கை சக்தி. இந்த சக்திகளை நிறைய பேர் பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய சக்தியை அவர்கள் பயன்படுத்த வேண்டும். நிறைய பேர் அந்த சக்தியை பற்றி தெரியாமலே இறந்தே போயிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் அபாரமான சக்தி இருக்கிறது. அதை பயன்படுத்துங்கள். மேலும் 1000 செயற்கைக்கோள்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையை தெய்வ சக்தி உள்ள ஒரு மனிதனால் செய்ய முடியும். ஆனால் அந்த சக்தியை அந்த மனிதன் செய்வதில்லை. அப்படி ஒரு தெய்வ சக்தி கிடைக்கும்போது அந்த தெய்வ சக்தியை பணம் சம்பாதிப்பதற்கும் ஆடம்பரமாக வாழ்வதற்கும் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் வந்துவிடுகிறது. இதனால் அந்த தெய்வ சக்தியை அவன் மக்களுக்காக பயன்படுத்த முடியாமல் போகிறது. அது தவறு. அவர்கள் சில பேர் எடுக்கும் அந்த தெய்வ சக்தியை அவர்கள் நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும். மேலும் உலகத்தில் வரக்கூடிய அத்தனை ஆபத்துகளையும் அவர்களால் உணர முடியும். அவர்களுக்கு அந்த சக்தி வந்தவுடன் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற சக்தி தான் மேல் நோக்கி நிற்கிறது. அது தவறு. அந்த நிலையிலிருந்து அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். மக்கள், நீங்கள் உங்கள் சக்தியை உணருங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. அதை நீங்கள் உணரவில்லை. அதற்கென்று தனி நேரம் ஒதுக்குங்கள். நன்றி, வணக்கம்.